ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஒர்க் அண்ட் வேஜஸில் கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் தான் நான் பேசிக் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, A, B and C can do a work in 10 days, 15 days and 20 days respectively. They finished that work together and got rupees 2600 as wages. Find C ஓட wage. இது 2023 CGL கேட்ட கொஸ்டின். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். 3 பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு இண்டிவிஜுவல் டைம் கொடுத்தாச்சு. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி, அதாவது வேஜஸ் எவ்வளோனா 2600. அப்ப இந்த 2600 3 பேரும் சேர்ந்து பண்ணதுனால 3 பேரும் அவங்கவுங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க, அதுல சிக்கு எவ்வளவு ஷேர் கிடைச்சதுங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஏ தனியா பார்த்தா வேலை 10 டேஸ்ல முடிஞ்சிடும். அடுத்தது பி தனியா பார்த்தா அதே வேலை 15 டேஸ்ல முடிஞ்சிடும். அடுத்த சி தனியா பார்த்தா அதே சேம் ஒர்க்கு 20 டேஸ்ல முடிஞ்சிடும். ஸோ ஏபிசி 3 பேருக்கும் இண்டிவிஜுவல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வேஜஸ் கொஸ்டின் கொடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல டைம் வந்து சேமா இருக்கா இல்லைன்னா டைம் வந்து சேமா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நம்ம வேஜஸ் வந்து என்ன ரேஷியோல பிரிக்க போறோங்கிறது இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யறாங்கிறப்போ, அப்போ 3 பேரும் சேர்ந்தே ஆரம்பிச்சு வேலை முடிகிற வரைக்கும் ஒன்னாவே வேலை பார்த்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைம் சேம். அப்ப டைம் சேம்ங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா எஃபிஷியன்சி என்னவோ அந்த எஃபிஷியன்சி ரேஷியோலயே அவங்களுக்கான வேஜை பிரிச்சு கொடுத்துடலாம். அப்ப இந்த இடத்துல எஃபிஷியன்சி பாக்குறதுக்கு என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் என்னங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க்னு பார்க்கும்போது 10, 15, 20 எல்சிஎம் எடுத்தா நமக்கு 60 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ இங்க 10 into 6 60 கிடைக்கும், 15 into 4 60 கிடைக்கும், 20 into 3 60 கிடைக்கும். அப்ப ஏபிசி இவங்க 3 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வருதுன்னா 6:4:3. அப்ப இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. இந்த ரேஷியோல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2600 பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ 3 பேருக்கு சேர்த்து தானே 2600. அப்ப இங்க 3 பேருக்கு டோட்டல் பார்க்கும்போது நமக்கு 13 கிடைக்குது. ஸோ 13 யூனிட் தான் நமக்கு 2600னா நமக்கு தேவை சியோட வேஜ். அப்ப 3 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்த்தா போதும். அப்ப 13 இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 யூனிட் வந்து 200 வரும். அப்போ 1 தான் 200னா 3 எவ்வளோன்னு பார்க்கும்போது ஆன்சர் இஸ் 600 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 600. கிளியரா? ஸோ டைம் சேமா இருக்கிறதுனால நான் டைரக்டா எஃபிஷியன்சி ரேஷியோ படி அவங்களோட வேஜை வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் கேன் டூ a piece of work in 4 days, 5 days and 7 days respectively. They got rupees 415 for completing the work. If x, y and z have worked together to complete the work, what is x ஓட ஷேர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. இது 2023 phase 11ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே நமக்கு இதுலயும் போன கொஸ்டின் என்ன பண்ணுவோம், அதே பேட்டர்ன் தான். எக்ஸுக்கு 4 நாள், ஒய்க்கு 5 நாள், இசட்க்கு 7 நாள், மொத்தமா சேர்த்து 415 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை பார்த்துருக்காங்கிறப்ப இந்த கொஸ்டினுக்கு டைம் சேம் தான். அப்ப இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே சேம் பேட்டர்ன் தான். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, ராணி கேன் டூ a work in 10 days, பிரியா கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 days and குடு கேன் டூ த சேம் ஒர்க் in 12 days. If they do that work together and they are paid rupees 9,000, then what is the share of பிரியா? அதே தானே 2023 சிஹெச்எஸ்ல கேட்ட கொஸ்டின் சேம் தான். 3 பேர் ராணி, பிரியா, அப்புறம் குட்டு 3 பேருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து தான் இங்க வேலையை செய்யறாங்க. ஸோ டைம் சேம், மொத்தம் 9,000 பிரிச்சு தரணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் ப்ராக்டிஸ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு எனக்கு தெரியல. நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இதுல சால்வ் பண்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, ஈஸியான ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கு, அதனால இது சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, மோகன், ஷியாம் அண்ட் ரமேஷ் டூ ஒர்க் ஃபார் rupees 800. அப்போ மோகன், ஷியாம், ரமேஷ் 3 பேரும் சேர்ந்து 800 ரூபாய்க்காக ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. அப்ப அந்த வேலை செஞ்சா உங்களுக்கு 800 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும். அப்ப இந்த 800 ரூபாய் 3 பேரும் பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, மோகன் கேன் கம்ப்ளீட் இட் அலோன் இன் 6 days, while ஷியாம் கேன் கம்ப்ளீட் இட் அலோன் இன் 8 days. மோகன் தனியா வேலை செஞ்சாருன்னா வேலையை 6 நாள்ல முடிச்சிருவாரு. ஷியாம் தனியா பண்ணாருன்னா 8 நாள்ல முடிச்சிருவாரு. வித் த ஹெல்ப் ஆஃப் ரமேஷ்,
தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. அப்படின்னா தேனா யாரு? இந்த மோகனும் ஷியாமும் இந்த ரமேஷை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு, அப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலை 3 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப இதுல ஷியாமோட ஷேர் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு மோகன் மட்டும் தனியா பார்த்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 6 நாள்ல முடிஞ்சிடும். அடுத்து ஷியாம் மட்டும் தனியா பார்த்தாருன்னா வேலை வந்து 8 நாள்ல முடிஞ்சிடும். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? மோகன், ஷியாமு, அப்புறம் ரமேஷ் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியுமா? 3 daysல முடியுமா? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா இந்த இடத்துல டைம் வந்து சேமா தான் இருக்க போகுது. 3 பேருமே சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சு 3 பேருமே கடைசி வரைக்கும் ஒன்னாவே வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ டைம் இஸ் சேம். அப்ப அதனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சு அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ படி இந்த 800 ரூபாய் பிரிச்சு கொடுத்தலாம். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுமா? இப்போ டோட்டல் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க 6, 8, 3 இருக்கு. ஸோ எல்சிஎம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு 24 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு 24. அப்போ 6 4s are 24, 8 3s are 24, இங்க 3 8s are 24. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு எஃபிஷியன்சி. அப்போ மோகனோட எஃபிஷியன்சி 4, ஷியாமோட எஃபிஷியன்சி வந்து 3. மோகன், ஷியாம், ரமேஷ் இவங்க 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. அப்ப இதுல இருந்து நான் பிரிச்சு போடுறேன் பாருங்க. மோகன், ஷியாமு, அப்புறம் ரமேஷ் இவங்க 3 பேருக்கும் பார்க்கும்போது மோகனுக்கு எவ்வளோ? 4 போட்டுக்கலாம். அடுத்தது ஷியாமுக்கு எவ்வளோ? 3 போட்டுக்கலாம். அப்போ 4 3 மோகனும் ஷியாமும் சேர்ந்தே 7 வந்துருச்சு. மோகன், ஷியாம், ரமேஷ் சேர்ந்து மொத்தம் 8 வருதுன்னா அப்ப கண்டிப்பா ரமேஷ்க்கு என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்ப இதுதான் இவங்க 3 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோல தான் என்ன பண்ணுது? 800 ரூபாய் பிரிக்கணும். மொத்தமா 800 ரூபாயா? அப்ப இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கு? 8. கிளியரா? அப்ப 8 யூனிட்ஸ் தான் நமக்கு 800. ஓகேவா? 8 யூனிட்ஸ் தான் நமக்கு 800 ருபீஸ். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஷியாமோட ஷேர் வேணும். அப்ப இங்க என்ன இருக்கு? 3 யூனிட்ஸ் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1 யூனிட் எவ்வளவு வரும்? 1 யூனிட் வந்து 100. அப்ப 3 யூனிட்னா ஆன்சர் இஸ் 300. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 300 ருபீஸ். கிளியரா? ஸோ சேம் பேட்டர்ன் தான். நமக்கு டைம் இங்க சேம் இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ டைம் சேம் அப்படிங்கிற கான்செப்ட்னால இதை நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க. அரின் alone can do a piece of work in 6 days and Selvi alone can do the same work in 8 days. Arin and Selvi undertook to do it for rupees 7,200 with the help of Kevin. They completed the work in 3 days. How much is to be paid to Kevin? அப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலும் அதே ஃபார்மட் தான். அரினுக்கு தனியா பார்த்தா 6 நாள், செல்விக்கு தனியா பார்த்தா 8 நாள், 3 பேரும் சேர்ந்து பார்த்தா 3 நாள். இங்க வேலை முடியறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க? 7,200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல கெவின்க்கு எவ்வளவு ஷேர் கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஸோ இதையும் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. போன கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே பேட்டர்ன் தான், சேம் தான். அதே மாதிரி 3 பேர்ல 2 பேருக்கு இண்டிவிஜுவல் டைம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 3 பேரும் சேர்ந்து பார்த்தா எவ்வளவு டைம்ங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து அந்த 3வது பர்சன் மொத்தம் 3 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ வச்சு 7,200 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது அதுல கெவினோட ஷேர் என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதும். கிளியரா? அடுத்த கேள்வி இதுல பாருங்க. A and B undertake a contract of a task for rupees 7,500. A can complete the task all alone in 50 days. B can complete the same task all by himself in 60 days. However, to finish the work early, they take C's help and complete the entire work in 20 days. What is the difference between B's and C's share for their contribution in completing the task? 2022 DP Head Constable. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் இதை நான் சால்வ் பண்றேன் பாருங்க. ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சுமா? 50 நாள்ல முடிஞ்சிடும். இது பி தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை 60 நாள்ல முடிஞ்சிடும். இவங்க என்ன பண்றாங்க? வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீங்கிற ஒருத்தரை சீங்கிற ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலை 20 நாள்ல முடிஞ்சிருமா? ஸோ ஏ பி சி இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும்? 20 நாள்ல முடிஞ்சிடும். அப்போ இந்த வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளவுனா 7,500 ரூபாய். இதுல பிக்கு கிடைச்ச ஷேருக்கும் சிக்கு கிடைச்ச ஷேருக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணு. சரியா? டோட்டல் ஒர்க் நம்ம எவ்வளவு வச்சுக்கலாம்? 300 வச்சுப்போமா? ஆமா, டோட்டல் ஒர்க் வந்து 300 வச்சுப்போம். அப்ப 300ன்னா நமக்கு இங்க 6 வரும். ஓகேங்களா? 5 6 are 30. அப்ப இங்க 600ன்னா இங்க நமக்கு 5 வரும். ஓகே, இங்க 20 இருக்குன்னா 20னா இங்க 300 இருக்கு. அப்ப 20னா இங்க என்ன போட்டுக்கலாம்? 15 வரும். ஓகேவா? 15 20 பெருக்கினாதான் நமக்கு
300 கிடைக்கும். அப்ப 6, 5, 15ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப ஏயோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 5, ஏபிசி 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் எவ்வளோ 15. அப்ப இந்த இடத்துல எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதுறதுக்கு A:B:C 3 பேருக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ பாருங்க. அப்ப 6, 5. ஏபியும் சேர்ந்து எவ்வளவு இருக்கு 6, 5, 11 இருக்கு. 3 பேரும் சேர்ந்து 15, அதுல 2 பேர் மட்டும் 11ன்னா அப்ப கண்டிப்பா சியோட எஃபிஷியன்சி என்னவா தான் இருக்கும் 4ஆ தான் இருக்கும். இப்ப நமக்கு மொத்தம் எவ்வளவு 7500 பிரிச்சுக்கணும். அப்ப 7500 பிரிக்கும் போது இங்க டோட்டல் எவ்வளவு 15. ஸோ 15 யூனிட்ஸ் தான் நமக்கு 7500ன்னா நமக்கு தேவை பிக்கும் சிக்குமான அந்த டிஃபரன்ஸ் போதும். இங்க பிக்கு 5 இருக்கு, சிக்கு 4 இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஒரு பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ ஒரு பார்ட்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 500 கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 500 ரூபாய். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 500 ரூபாய் கிடைக்குது. கிளியரா? அடுத்த கேள்வி இல்ல பாருங்க. சமீர் அண்ட் புனித் கேன் கம்ப்ளீட் த சேம் டாஸ்க் in 10 days and 15 days respectively. The work was assigned for rupees 4500. After working together for 3 days, Samir and Punit involved Ashok. The work was completed in total 5 days. What amount was paid to Ashok? 2021 CGL கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கவனமா பார்க்கணும். என்ன சொல்றாங்க, சமீர் தனியா அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா 10 நாள்ல முடிச்சிருப்பாரு. புனித் தனியா அந்த வேலையை செஞ்சிருந்தா 15 நாள்ல முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப சமீர் தனியா வேலை பார்த்தா 10 நாள், இது புனித் தனியா வேலை பார்த்தா 15 நாள். இப்படி கொடுத்துருக்காங்களா? மொத்தமா அந்த வேலை செய்யறதுக்கு 4500, அந்த வேலையை முடிச்சா 4500 சம்பளம் கிடைக்கும். ஆனா இங்க எப்படி வேலை நடந்திருக்குன்னா, ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 3 days, சமீர் அண்ட் புனித் இன்வால்வ்ட் அசோக். அப்போ இதுல அசோக் எப்ப வராங்க அப்படின்னா, சமீரும் புனித்தும் வேலைய ஆரம்பிச்சு 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க கூட வந்து அசோக் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ 3 நாள் சமீரும் புனித்தும் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த 3வது நாளுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிருக்கு, 4வது நாள்ல இருந்து சமீர், புனித், அசோக் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த இடத்துல டோட்டலா வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு, 5 நாள் ஆயிருக்கு. மொத்தமா வேலை முடியறதுக்கு 5 நாள் ஆயிருக்கு. அப்போ இதுல ஒரு விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த மொத்த 5 நாள் வேலை நடந்திருக்கு. 5 நாள்ல வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த 5 நாள்ல 3 நாள் யார் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கா, சமீரும் புனித்தும் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 5 நாள்ல 3 நாள் போக மீதி இருக்கக்கூடிய அந்த 2 நாள் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் 2 நாள்ல சமீர், புனித் அண்ட் யாரு, அசோக் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சமீருக்கும் புனித்துக்கும் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். சமீருக்கும் புனித்துக்கும் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 10, 15 எல்சிஎம் என்ன வரும் 30. இப்போ 30னா இங்க 3, இங்க எவ்வளோ 2. அப்ப சமீரால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும், புனித்தால ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ண முடியும். டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளவு இங்க 30 யூனிட். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளியரா புரியுது, 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஆனா அந்த 3 பேரும் வேலை செஞ்ச டைம் வந்து சேமா இல்ல. புரியுதா? ஏன்னா 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் 3வது ஆளு இடையில தான் வந்து ஜாயின் பண்றாரு. அப்படிங்கிறப்போ 3 பேருமே ஈக்குவல் டைம் வேலை பார்த்திருப்பாங்கிறது நமக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அப்போ 3 பேருமே ஒர்க் பண்ண டைம் டிஃபர் ஆகுது. அப்போ டைம் வந்து சேமா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், அவங்கவுங்க எவ்வளவு யூனிட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அந்த ஒர்க் ரேஷியோ படி இந்த இடத்துல நம்ம காசு பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஒர்க் ரேஷியோ படி நான் பிரிக்கணும் அப்படின்னா, யார் யாரு எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, யார் யாரு எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சமீர் எடுத்துக்கோங்க. சரியா? இடத்துல பாருங்க, சமீர், புனித், அசோக் இவங்க 3 பேரும் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கிறதுக்கு இப்ப நான் ரேஷியோ எழுத போறேன். இந்த இடத்துல எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதல, 3 பேரும் அவங்கவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க, எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்கிறதுக்கு நான் ரேஷியோ எழுத போறேன். ஃபர்ஸ்ட் சமீர் பாருங்க. சமீர் வந்து 5 நாள் வேலை நடந்திருக்கல. இந்த 5 நாள்ல சமீர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சமீர் இந்த 5 நாளுமே வேலை செஞ்சிருக்காரு. எப்படி 5 நாளுமே வேலை செஞ்சிருக்கிறாரு? ஏன்னா வேலையை ஆரம்பிச்சது யாரு, சமீரும் புனித்தும் சேர்ந்துதான். அப்போ சமீரும் புனித்தும் சேர்ந்து 3 நாள் இவங்க 2 பேர் மட்டும் வேலை பார்த்திருக்காங்க. அடுத்தது 4வது நாள் தான் இவங்க கூட வந்து அசோக் ஜாயின் பண்றாரு. அப்போ 3 நாள் வேலை பார்த்தது 2 பேர், லாஸ்ட் 2 நாள் வேலை பார்த்தது 3 பேர். அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல சமீர் வந்து இந்த மொத்த 5 நாளும் வேலை செஞ்சிருப்பாரு, புனித்தும் இந்த மொத்த 5 நாளும் வேலை செஞ்சிருப்பாரு. ஆனா அசோக் வந்து என்ன பண்ணிருப்பாரு, 3 நாள் வேலை செய்யல, லாஸ்ட் 2 நாள் மட்டும் வேலை செஞ்சிருப்பாரு. புரியுதா? சோ சமீர் வேலை பார்த்தது மொத்தமா 5 நாட்கள்,
புனித் வேலை பார்த்ததும் மொத்தமா 5 நாட்கள். ஆனால் அசோக் வேலை பார்த்தது கடைசி 2 நாட்கள் மட்டும்தான். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அப்ப சமீர் வந்து என்ன பண்ணிருக்காரு, மொத்தமா 5 நாள் வேலை பார்த்திருக்கிறாரா? சமீரால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிக்க முடியும்? 3 யூனிட்ஸ். அப்ப 5 நாள் வேலை பார்த்திருந்தா அப்ப சமீர் மட்டும் மொத்தம் எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? 15 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி புனித் பாருங்க, புனித்தும் 5 நாளும் வேலை பார்த்திருக்கிறாரு. புனித்தால ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் பண்ண முடியுமா? அப்ப 5 நாள் வேலை செஞ்சிருந்தானா 5 into 2 மொத்தம் 10 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை யார் முடிச்சிருப்பா? புனித் முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அசோக் வந்து லாஸ்ட் 2 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அசோக்கோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. அசோக்கோட எஃபிஷியன்சி தெரியாம இந்த இடத்துல எப்படி நான் அசோக்குக்கு வந்து அவர் முடிச்ச ஒர்க் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதலாம். எதை வச்சு எழுதலாம்னா இந்த டோட்டல் ஒர்க்கை வச்சு எழுதலாம். அப்போ மொத்த வேலை அப்படிங்கிறது எவ்வளோ? 30 யூனிட்ஸ். இந்த 30 யூனிட்ஸ்ல 5 நாள் சமீர் வேலை செஞ்சு அவர் பங்குக்கு 15 யூனிட்டை முடிச்சிருப்பாரு. அதே 5 நாள் புனித் வேலை செஞ்சு அவர் பங்குக்கு 10 யூனிட்டை முடிச்சிருப்பாரு. அப்ப ஆக மொத்தம் எவ்வளவு யூனிட் முடிஞ்சிருக்கு? 15 10ங்கிறப்போ 25 யூனிட்டை சமீரும் புனித்தும் தான் வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ வேலை மொத்தமா முடியணும்னா எனக்கு 30 யூனிட் கம்ப்ளீட் ஆகணும். அப்ப இன்னும் இந்த 5 யூனிட் பெண்டிங் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா முடியாம இருக்கக்கூடிய இந்த 5 யூனிட்டை யார் தான் முடிச்சிருப்பா? அசோக் தான் முடிச்சிருப்பாங்க. அப்ப அசோக் செய்த வேலையின் அளவுங்கிறப்போ இந்த இடத்துல எவ்வளவு? 5 யூனிட்ஸ் போடணும். கிளியரா? இந்த இடத்துல டைரக்டாவே அசோக் வந்து மொத்தம் 30 யூனிட்ஸ்ல 5 யூனிட் ஆஃப் த ஒர்க் அசோக் வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ அசோக்கோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப இந்த 5 யூனிட் தான். அப்ப இதுதான் ஒர்க் ரேஷியோ. 15 10 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க 3 5s are 15, 2 5s are 10, 1 5s are 5. ஸோ 3:2:1. இதுதான் ஒர்க். 3 பேரும் அவங்கவுங்க முடிச்ச ஒர்க்குக்கான ரேஷியோ. இந்த ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4500 பிரிக்க போறோம். அப்ப இங்க டோட்டல் எவ்வளவு வருது பாருங்க, 3 5 6. ஸோ 6 தான் நமக்கு 4500. யாரோட ஷேர் வேணும்? அசோக் வேணும். அப்ப அசோக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 யூனிட் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்றோம். ஸோ 6ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. 6ஆல கேன்சல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 7 6 are 42, 5 6 are 30, 0. ஸோ ஆன்சர் இஸ் 750 கிடைக்குதா? புரியுதா? ஸோ அப்போ ஒன் யூனிட் அப்படிங்கிறது 750. அசோக்குக்கு இங்க 1 யூனிட் தான் இருக்கு. அப்படின்னா அசோக்கோட ஷேர் எவ்வளோ? 750 ரூபாய். அசோக்கோட ஷேர் வந்து நமக்கு 750 ரூபான்னு கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுதா? முக்கியமான கொஸ்டின். இந்த இடத்துல டைம் சேம் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரே அளவு நேரத்துல ஒர்க் பண்ணல. ஒரே மாதிரி டைம் பீரியட்ல ஒர்க் பண்ணல. ஸோ அவங்கவுங்க ஒர்க் பண்ண டைம் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒர்க்குக்கான ரேஷியோ வச்சு நான் வேஜஸை பிரிக்கிறேன். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, A can do a piece of work in 8 days while B alone can do it in 12 days. They work together for 4 days. The remaining work is completed by C alone in 2 days. They are paid rupees 7,200 for the completion of the entire work. The earnings of A, B and C respectively are 2021 MTSல கேட்ட கொஸ்டின். இதுவும் ஈஸியான கேள்விதான். என்ன சொல்றாங்க பாருங்க, A 8 நாள்ல முடிப்பாங்களாம், B வந்து 12 நாள்ல முடிப்பாங்க. அப்ப A தனியா வேலை செஞ்சா வேலை 8 நாள்ல முடிஞ்சிடும். அதே வேலையை B தனியா செஞ்சா 12 நாள்ல முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டோட்டல் ஒர்க் பார்த்துரும். 8 12 எல்சிஎம் என்ன வரும்? 24 யூனிட். அப்போ 8 3s are 24, இங்க 12 2s are 24. ஓகே. எப்படி வேலை நடந்திருக்குன்னா, தே ஒர்க் டுகெதர். தேங்கிறது யாரு? ஏபி 2 பேரும். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days. 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்க. அண்ட் த ரிமைனிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் பை சி அலோன் இன் 2 days. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேலையை ஆரம்பிச்சு 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுல இருந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலை யார் செய்யறாங்களாம்? சி அலோன். சி தனியா அடுத்த ஒரு 2 நாள் வேலை செஞ்சு இங்க வேலையை முடிக்கிறார். புரியுதா? இதுல அவங்களுக்கு மொத்தமா கிடைச்ச கஷ்டம் எவ்வளவு? 7200 ரூபாய். அப்ப இந்த 7200 ரூபாயில ஏபிசி 3 பேரும் இப்படி பிரிச்சுக்கணும். ஓகே. சோ நம்ம டைரக்டாவே எழுதுற பாருங்க. ஏ பி சி இவங்க 3 பேரும் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல டைம் ஈக்குவல் இல்லைங்கிறது வந்துருச்சு. ஏன்னா ஏயும் பியும் வேலையை ஆரம்பிச்சு 4 நாள் வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப ஏ 4 நாள் வேலை பார்த்திருப்பாரு, பி 4 நாள் வேலை பார்த்திருப்பாரு. கரெக்டா? சி வந்து இவங்க 4 நாள் ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அப்ப சி அடுத்த 2 நாள் வேலை செஞ்சு இங்க வேலையை முடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு தேவை என்ன? ஆளாளுக்கு எவ்வளவு வேலையை பண்ணீங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சா போதும். அப்ப எனக்கு கிளியர் கட்டா தெரியுது, ஏயும் பியும் 4 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப ஏ 4 நாள் வேலை பார்த்திருக்காருன்னா ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப 4 நாள்ங்கிறப்போ 12 யூனிட்ஸ் அதில் முடிச்சிருப்பாரு. ஒரு பியால ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப இவரும் 4 நாள் வேலை பார்த்திருக்கிறாருங்கிறப்போ இவர் பங்குக்கு ஒரு 8 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு.
டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளோ 24 யூனிட்ஸ். அப்போ 12 8 2 சேர்த்தா 20. ஏயும் பியும் சேர்ந்தே இவங்க சொன்ன டைம் பீரியட்ல 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பா சி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை தான் முடிச்சிருக்க முடியும், வேற வழி கிடையாது. புரியுதா? அப்ப சி முடிச்சது 4 யூனிட் ஆஃப் த ஒர்க். இதுதான் ஒர்க்குக்கான ரேஷியோ ஏபிசிக்கு. அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 3 4s are 12, 2 4s are 8, 1 4. அப்ப 3 பேருக்கும் வேஜஸ் 3:2:1 ரேஷியோல பிரிக்கணும். அப்ப நமக்கு டோட்டல் 7200 தானே சம்பளம். இங்க ஆட் பண்ணி பாருங்க. 3 4 5 6. ஸோ 6 தான் 7200. இவங்க கேட்கறது யாருக்கு? 3 பேருக்கும் கேட்கறாங்க. ஸோ 3 பேருக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரா பார்ப்போம். அப்ப 3 எவ்வளோ? புரியுதா? 6 தான் 7200. 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 6ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ? 1200. இப்போ 3 × 1200 எவ்வளோ? 3600 தான் யாருக்கான ஷேர்னா ஏயோட ஷேர். அப்ப ஏக்கான ஷேர் 3600 தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆப்ஷன்ல பார்க்கும்போது சிங்கிற ஆப்ஷன்ல மட்டும்தான் ஏக்கு 3500 இருக்கு. அப்ப மத்ததெல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு என்னால ஈஸியா வர முடியும். தெளிவா புரிஞ்சுதா? எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு டைம் சேமா இருந்தா எஃபிஷியன்சி வச்சு போயிடலாம். டைம் சேமா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? எவ்வளவு யூனிட் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதுக்கேத்தாப்புல நம்ம வேஜஸை பிரிச்சு கொடுக்குறோம். ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.